சாட்டை சீமான் எல்லாமே ஒரே ஒரே குட்டியில வந்து அணில் குஞ்சுங்க எல்லாம் சரிங்களா. அவனை பத்திலாம் பேச ஆனா ஒரு ஆளே இல்லை எங்களுக்கு எல்லாம். சாட்டெல்லாம் ஒரு ஆளே இல்லை. அவன் சரியா போட்டான். அவனை பத்திலாம் நான் பேசுறதுக்கே நான் ஆள் இல்லை ப்ரோ. அவன் வந்து யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றுக்கோசம் எங்க தளபதியை பேசி பேசி சப்ஸ்கிரைபர் ஏற்றிக்கிறாரு. நேரில் வந்து பேசினா ஓடி ஒளிகிறான். எதுக்கு இந்த மாதிரி தெரியல. சாட்டை சீமான் எல்லாமே ஒரே ஒரே குட்டியில வந்து அணில் குஞ்சுங்க எல்லாம் சரிங்களா. அவனை பத்திலாம் பேச ஆனா ஒரு ஆளே இல்லை எங்களுக்கு எல்லாம். 2 பேர் தான் எங்களுக்கு. டிஎம்கே ஒன்று டிவிகே தான். இவனுங்களாம் எதுக்கு வரானுங்க பேசி இவனுங்களே மொக்கம் வாங்கி போயிடானுங்க. எதுக்குதான் இந்த போல பேசின்னு சுத்தினான்னு தெரியல. ஆனா ஒரு ஆளே இல்லை ப்ரோ. அவங்களாம் கட்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தளபதி சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. எங்க அண்ணன் வராரு மைக் ஏடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு ப்ரோ. அண்ணன் நல்லா வருது ப்ரோ. அவங்களால என்னதான் சொல்றதே தெரியல. ஜால்ரா வச்சு சுத்தின்னு இருக்கிறான் கட்சியில. ஆனா ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு நாள் துப்பு இல்லாத நாய் அவளா. அவன் வந்து எங்க தளபதி வந்து பேசின்னு இருக்கிறான். அதான் ஜால்ரா வச்சு அந்த இன்ஸ்டால யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் ஏத்திட்டான். இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா சப்ஸ்கிரைபர் ஏற்றதான் லாக்கி. ஆனா தளபதியை பத்தி பேசி பேசி சப்ஸ்கிரைபர் ஏத்தின்னு போயிடறான். தளபதி சொல்றாரு நீ சொல்றாரு யாரு கூட கூட்டணி இல்ல மக்கள் கூட்டணியோட வரேன்ட்டா போல. அவ்வளவுதான் ப்ரோ. சிபிஐ வரலாற்றை மாத்தி எழுத சொல்லு ப்ரோ. சிபிஐ ஆபீஸ் முன்னாடி எந்த ஒரு ஆளும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணது இல்ல. எங்க தளபதி ஸ்டார்ட் பண்ணா போல. அவ்வளவுதான். ஒரு மாசம் மரண மாசம் இருந்தது ப்ரோ. ஆள்தான் எவனுக்கோ சொத்துல பீ இல்ல. அங்க இருந்து வருவானுங்களா கை காமிச்சின்னு தளபதி வருவா போல. தளபதினா தளபதி தான். அவ்வளவுதான். ரஜினி ரசிகர் இதுதான் சொல்லுங்க. பாபா தான் சொல்லுவேன். நீ ஓட்டு போட்டானா ஓட்டு போடலான்னா அவன் ஓட்டு போடலன்னா எல்லாம் ஜெயிக்க முடியாதாண்ணா. பெரம்பூர்ல அச்சு நோடு டிஎம்கே நாங்க ஜெயிக்கிறோம். அவ்வளவுதான் ப்ரோ. எந்த ஒரு பிரச்சனையுமே குரலை கொடுக்க ரஜினி. அதான் எல்லாரும் வந்து ரஜினியை வந்து பேசுறாங்க. அப்பெல்லாம் இது பண்ணல. இப்ப வந்து ரஜினியை பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆண்டா அவர் அறியாதே தெரியல. ஆனா தளபதி ஜெயிப்பாரு. 234 தொகுதியிலும் நாங்க தான் ஜெயிப்போம். நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான் மே 4ஆம் தேதி தளபதி ஜார்ஜ் கோட்டையில கையெழுத்து போடுவா போல. அவ்வளவுதான். படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். அவர் படம் 51 காமன்ல இருந்து எல்லா படமும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி பிரச்சனை போனது, அப்புறம் வந்து டாக்ஸிலாம் போனது. இப்போ ஜனநாயகம் படத்தை வந்து படம் ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படம் வந்து வரக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. அது என்னான்னு தெரியல. இது ஒத்துமொத்த தமிழ் சினிமாவும் வந்து கேட்கணும். ஆனால் யாருமே கேட்கல. சங்கத்துல இருந்து யாரும் பேசவே இதை பற்றி. தளபதியும் இது வந்து இதை பற்றி பேச முடியாது, பேசவும் கூடாது. இது சமயத்தில் இதை பற்றியும் தயவு செய்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் மொத்தம் அந்த படம் பார்க்காம நான் சாப்பிடவே இல்லை. நான் கொஞ்ச நாள் தூங்குறதே இல்லைங்க படம் பார்க்காம. உண்மையாலுமே ஒரு வாரம் கழிச்சு ரிப்போர்ட்ல வந்து இதோ வந்துரும் ஒரு கேள்விக்குறி போடுறாங்க. படம் உடனே வந்துடும்ன்றாங்க. நானும் காலை வேலைக்கு போகும்போதெல்லாம் புதுசா பார்த்துனே பார்த்துனே வரேன். கஸ்டமர் பார்க்க மாட்டேன், போன மட்டும் தான் பாக்குறேன். ஆனா தயவு செய்து நீங்க வந்து அந்த கேஸ் விசாரணை பண்ணும் போது படம் வராத கீழே கூட போட்டுருங்க. நாங்க நிம்மதியாயிடுவோம். ஏன்னா காலையில இருந்து சன் டிவிலே போட மாட்டாங்க படத்தை. போட்டா வந்து தளபதி வந்து உன்ன ஹை பிச்சு போவார்ல, கொஞ்சம் டாப்ல போயிட்டு ஹை பிச்சு போனோம்னா பிரச்சனை வரும் அவங்க எல்லாம். அப்ப எல்லாம் தளபதி பேச ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைகள் வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் எல்லா ஈவென்ட்லயும் தளபதி பத்தி பேசுறாங்களே, விஜய் பத்தி மட்டும் பேசுறாங்க. அது தெரியுங்க. அவர் அரசியல் வரும்போது பிரச்சனை வரும் தெரியும். எல்லா விஷயமும் வரப்போது தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி இல்லையா போன தூக்கி காட்டுங்க இந்த மாதிரி. அவ்வளவுதான். தளபதி பாட்டுக்கிட்டா டான்ஸ் ஆடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வீட்டுல தான் பாட்டு கேட்பா, ஸ்கூல்ல தான் பாட்டுக்க விஷயம் கிடையாது. வீட்டுல போன் கேட்டு பாட்டு கேளுங்க, யூடியூப் பாருங்க. அவர் பாட்டு பண்ணாலும் என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தயவு செய்து சன் டிவில படம் போடுங்க. ஏன்னா நீங்க சன் டிவில படம் போட பல உயிர்கள் வாழும். சன் டிவில நீ படம் போட மாதிரி தெரியும். இதுக்கு அப்புறம் ஒரு சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டேன். இல்ல சன் டிவில வந்து சீரியல் பார்க்க மாட்டேன். எங்க வீட்டுல சீரியல் பாக்குறாங்க சன் டிவில. அதெல்லாம் அங்க தலை செஞ்சிடுவோம். அது மாதிரி எல்லா சீரியல்லாம் பண்ண விட மாட்டேன். தயவு செய்து சன் டிவில படத்தை போடுங்க. அப்படி இல்லைங்களா சன் டிவி சேனல் தூக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான்.
இதுதான் என்னோட கோரிக்கை. தயவுசெய்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. படம் பார்த்தே ஆகணும். ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்க வேலைக்கு போகும்போது தான் தளபதி பாட்டு கேட்டு இப்போ மாட்டினே வரோம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க தயவு செய்து எப்படியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சிஎம் கிட்ட பேசி சென்ட்ரல் அவர்கிட்டையும் பேசி ஒரு முடிவு கொடுங்க. அவர் முதலமைச்சரா வந்து தள்ளி போட்டு படம் ரிலீஸ் ஆகும் நாங்க நினைக்கிறோம். அது நீங்க ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நாங்க படத்தை பார்த்துக்கிறோம். சின்ன வருத்தம்னா இவ்வளோ நிறைய கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எங்களால தாங்கவே முடியல. ரொம்ப எல்லாருமே வந்து அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஸோ அதனால அது மட்டும் கூட்ட நெரிசல் தான் ஒரு பிரச்சனையா இருந்ததே தவிர அவரை பார்த்ததுல உண்மையிலே ஒரு மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து அதிகமா தான் வந்திருக்காங்க. ஒரு 1500 மேல வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கட்சி சைட்ல இருந்து அந்த பாஸ் கொடுத்ததுனால மேபி அது அதிகமா ஆயிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நோன்பு டைம்ல வந்து இந்து மதம் கிறிஸ்டின் எந்த வந்து வேறுபாடு இல்லாம ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம தளபதி வந்து எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மேக்சிமம் முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. பட் கிறிஸ்டின்ஸ் அண்ட் ஹிந்துஸ் எல்லாமே இந்த நோன்பு திறக்கிற அந்த விழால வந்து கலந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க பொலிட்டீஷியன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜாதி மதத்தை வச்சு ஓட்டுகளை வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஜாதியில நம்ம ஆளுங்க இருக்காங்க, அந்த மதத்துல நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாம நம்ம தளபதி வந்து எல்லா மதம் எல்லா ஜாதியும் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் தனிச்சையா நின்று இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டியிடறதா வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மக்களும் நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த 2026 எலெக்ஷன்ல அவர் தான் வந்து வெற்றி பெறுவாருன்றதை நாங்க நம்புறோம். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் சார்பா எல்லாத்துக்குமே ஆதரவு இருக்கும். ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில இந்த ஒரு விழால மற்ற எல்லா இடத்துலயும் சொல்லி இருந்திருக்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சியில அவரு இந்த விஷயத்த சொன்னது, அதாவது எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது உண்மையிலே மக்களுக்கு எங்களுக்கு அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதனால நாங்க கண்டிப்பா முஸ்லீம்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு சில வாக்குறுதிகள் கண்டிப்பா இருக்கு. நீங்க சொல்றீங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கட்சி வந்து கூட்டணியில இருந்து எனக்கு சரி வரல நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு போயிருக்காங்க. அதுதான் ப்ரோ. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவருக்கு பிரஷரை கொடுக்குறாங்க. ஒரு ஆள் வந்து எவ்வளவுதான் பிரஷரை இது நெருக்கடி கொடுத்தா எவ்வளவுதான் அவரால் தாங்க முடியும் சொல்லுங்க. தனிச்சா நிக்கிறாரு, மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் எல்லாரும் சேர்ந்து நெருக்கடி கொடுத்தா அவர் எப்படிதான் வர முடியும் சொல்லுங்க. ஜனநாயகம் படம் வந்தது, அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணல. இப்போ அதுவும் இழுத்துட்டு இருக்காங்க. சிபிசிஐடி விசாரணை சொல்லி அப்புறம் 41 பேர் இறந்தது அதை பத்தி சொன்னது. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அவர் வந்து அந்த பொது பிரச்சாரம் எல்லாத்துலயும் ஈடுபடுறாரு. மக்களும் வந்து டிசிப்ளினோட இருக்கணும். ஒரு சில பேர் வந்து ஆர்வத்துல அவங்க பண்றாங்க, அதனால உயிர் பலியாவது எல்லாம் ஆகுது. அதுக்கு அவர் தளபதி காரணமா இருப்பாரா கேட்டா வந்து இல்ல, அது மக்களோட வந்து ப்ராப்ளம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவருக்கு இடத்த பகிர்ந்து கொடுக்கறது வந்து இப்ப இருக்க அரசாங்கம் வந்து கரெக்டா கொடுத்துருக்கணும். ரொம்ப சின்னதான இடத்துல கொடுத்து இந்த மாதிரி மக்கள் உயிர் சேதம் ஆகிறதுக்கு அது வந்து இப்ப இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான், இப்ப ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் காரணம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் வந்து இந்த இப்ப எல்லாம் தளபதி வந்து சப்போர்ட் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து புதுசா வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா தளபதி சொல்லி தரேன்னு சொல்றாரு. யங்ஸ்டர்ஸ் வந்து கத்துக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஒரு நபர் வந்து ஒரு பெரிய அளவுல பெருசா வந்து சாதிக்கணும், பெரிய முயற்சி செய்யணும் அப்படின்ற வளர்ச்சி இருக்கும் போதே கண்டிப்பான அதுக்கான எதிர்ப்பு இருக்கும். ஸோ அந்த தற்கொலை சொல்றதெல்லாம் நாங்க வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. தளபதி வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தாங்கிட்டு தான் பல அடிகள் வாங்கினாதான் ஒரு கல் வந்து சிலையாகுது. அந்த மாதிரிதான் தளபதி, அந்த மாதிரிதான் ஒரு கல்லு மாதிரிதான். பல அடி வாங்கிடுச்சா அது ஒரு நாள் கண்டிப்பா சிலையாகும். அதுதான் 2026. அதுக்கான ஆதரவு ஊழியா நாங்க இருப்போம். சரிங்களா? அதுதான் நான் சொல்லக்கூடிய. அவரு சினி ஃபீல்ட்ல இருந்தாரு. அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபீல்ட் அவுட் ஆகி அவர் அரசியல்ல வராது அப்படின்னா மக்களுக்கு எதனா ஒண்ணு செய்யணும், எம்ஜிஆர் மாதிரியோ அந்த மாதிரி நல்லது செய்யணும், காமராஜர் மாதிரியோ மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி வராரு. நல்லது செய்யறவங்க யார் தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க? எல்லாம் அமுக்க தான் பார்ப்பாங்க. சோ தளபதி வந்து கண்டிப்பா வரணும். இந்த 2026ல அவருக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தமிழக மக்கள் எல்லாருமே அவருக்கு மட்டும் தான் சப்போர்ட். ஒரு ஆளை வளர விட்டு தான் பார்ப்போமே. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க நம்ம கண் கூட தெரியுது, எல்லாத்தையும் சுரண்டுறாங்க, வளங்களை சுரண்டுறாங்க, மக்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பொய் பித்தலாட்டுத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில ஒரு புதுசா ஒரு ஆளை வளர விட்டு தான் பார்ப்பேன். என்னமோ பண்ணட்டும், அவங்க என்னமோ பண்ணட்டும், நம்ம ஒரு ஆளை வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை தீர்மானிக்கட்டும். இல்ல அப்படின்னு அவர் வரவே முடியாது, வேணவே வேணாம், நீ வரவே வேணாம் அப்படின்னு அமுக்குறதெல்லாம் வந்து ஒரு பெரிய நல்லதா எனக்கு தெரியல. அவர் சிஎம்மா
வந்தாதானே ப்ரோ தெரியும் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிஎம் எந்த ஒரு இதுலயும் இல்லாம இவர் டைரக்டா சிஎம்க்கு வராரு அப்படின்னு கேக்குறாங்க. பட் டைரக்டா ஒரு சிஎம் வரல, கூட்ட பக்கத்துல வந்து அவர் வந்து நல்ல பொலிட்டிகல்ஸ்ல ரொம்ப நாள் இருந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை கூட வச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கெயின் பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு, அது நாங்க நம்புறோம். சிபிஐ ஆபீஸ்ல இருந்து ஒரு மாசம் என்ட்ரி கொடுத்தாரு, அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு ப்ரோ. கேஸ் அவர் முடிச்சிருவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் முடிச்சு ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும். என்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் வந்து பொங்கல். அந்த மாதிரி அவர் செட் பண்ணிட்டாரு ப்ரோ, அவர் வந்துருவாரு ப்ரோ. நாங்க வந்து அவருக்கு ஒரு ஃபேனா பேசல, ஏன்னா ஒரு ஃபேனுக்கும் ஒரு தொண்டனுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? நான் வந்து ஒரு ஆளை வளர விடணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேனா இருக்கிறது, அவரை ரசிக்கிறது வேற, அவரை வந்து அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றது வேற. ரசிக்கிறது, அவர் நடிக்கிறதெல்லாம் நம்ம ரசிக்கலாம், அவர் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அதெல்லாம் ரசனை. நான் அந்த ரசனைக்கு நான் வரல, ஒரு மனுஷனை வளர விட்டு பார்ப்போம். ஸோ ஒரு தலைவனா வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட் இருக்கு.